இந்திய ஆயுத படைகளிலோ இல்ல காவல்துறையிலோ ஒரு பிரிவினர் தங்களுடைய சீருடையில ஒரு சிறப்பு சின்னத்தை பயன்படுத்துறத நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அதுதான் நாட்டோட மிக உயர்ந்த கௌரவமான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது. இது ஒரு படைப்பிரிவுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்நாள் பெருமை. அப்படிப்பட்ட இந்த விருது எதுக்காக யாருக்கெல்லாம் வழங்கப்படுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்துல குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்றாங்க. முதல்ல அந்த காட்சிகளை பார்க்கலாம். பிரசிடென்ட் கலர் என்னும் இந்த விருதை பெறுவது எந்த படைப்பிரிவிற்கும் சிறப்பு தன்மை, வீரத்தன்மை, ஒழுக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான உயர்ந்த அரசு அங்கீகாரமாக கருதப்படுகிறது. As the President's color is unfurled, it stands as an enduring symbol of the Puducherry Police's unwavering commitment to duty, discipline and service to the nation. காவல்துறை இயக்குனர் அவர்கள் மாண்புமிகு சிறப்பு விருந்தினரிடம் வண்ண கொடியை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அனைவரும் உங்களுடைய கர ஒளிகளை வழங்க பணிவுடன் வேண்டுகிறோம். The Honorable Chief Guest now presents the President's color to the ensign officer. May I request the august gathering to honor this proud and historic moment with a resounding round of applause. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்த வழக்கம் கிங்ஸ் கலர்ஸ், அதாவது மன்னரின் வண்ணக்கொடி அப்படிங்கிற பெயரில் தொடங்கப்பட்டுச்சு. ஜனவரி 26, 1950 இந்தியா குடியரசு நாடா மாறிய பிறகு இது இந்திய குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடின்னு பெயர் மாற்றப்பட்டு கொடுக்கப்பட்டு வருது. குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ராணுவ கௌரவம். அதாவது ஒரு குறிப்பிட்ட படைப்பிரிவோட ஒட்டுமொத்த வீரத்தையும் சேவையையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விருது. நாட்டோட பாதுகாப்பு படைகள் இல்லனா காவல்துறையோட சிறப்பான சேவையை அங்கீகரிக்கக்கூடிய அடையாளமா இது வழங்கப்படுது. சரி, இந்த விருதை பெறும் காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய யூனிஃபார்ம்ல லெப்ட் ஹேண்ட் ஸ்லீவ்ல இந்த சின்னத்தை அணிஞ்சிருப்பாங்க. இந்த வண்ணக்கொடி எதன் அடிப்படையில கொடுக்கப்படுது அப்படின்னா, குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் நாட்டுக்கு சிறந்த முறையில சேவை செஞ்சிருக்கணும். போர்க்களத்திலோ இல்ல உள்நாட்டு பாதுகாப்பிலோ அந்த பிரிவோட அசாத்திய வீரம் அண்ட் தியாகம் கணக்குல எடுத்துக்கப்படும். குறிப்பா அந்த படைப்பிரிவோட செயல்பாடுகள் அண்ட் ஒழுங்குமுறை வரலாறு மிக சிறந்ததா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக இந்த விருது வழங்கப்படுதுன்னா, வீரர்களுடைய மன உறுதியையும் படைப்பிரிவோட பெருமையையும் பல மடங்கு அதிகரிக்க கொடுக்கப்படுவதோடு தாய்நாட்டை காக்க உயிர் தியாகம் செஞ்ச முன்னாள் இந்நாள் வீரர்களோட உழைப்புக்கு கொடுக்கப்படுற மிக உயரிய நன்றி கடன் தான் இந்த வண்ணக்கொடி. காவல்துறையில குடியரசுத் தலைவருடைய வண்ணக்கொடியை பெற்ற பிற மாநிலங்கள் அண்ட் யூனியன் பிரதேசங்களுடைய பட்டியலை பார்த்தோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேச காவல்துறைக்கு நவம்பர் 23, 1952 கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்தியாவில் முதல்ல இந்த விருது பெற்ற மாநில காவல்துறை அப்படின்னா அது உத்தரப்பிரதேசம் தான். டெல்லி காவல்துறைக்கு 1954 கொடுக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரா காவல்துறைக்கு 1961 கொடுக்கப்பட்டிருக்கு. நாகாலாந்து காவல்துறைக்கு மே 15, 1985 கொடுக்கப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீர் காவல்துறைக்கு ஜூன் 26, 2003 கொடுக்கப்பட்டிருக்கு. திரிபுரா காவல்துறைக்கு ஜனவரி 11, 2012 கொடுக்கப்பட்டிருக்கு. குஜராத் காவல்துறைக்கு டிசம்பர் 15, 2019 கொடுக்கப்பட்டிருக்கு. ஹிமாச்சல பிரதேசம் காவல்துறைக்கு டிசம்பர் 1, 2021 கொடுக்கப்பட்டிருக்கு. அசாம் காவல்துறைக்கு மே 10, 2022 கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டு காவல்துறைக்கு ஜூலை 31, 2022 கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா தென்னிந்தியாவில முதல்ல இந்த விருதை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. ஹரியானா காவல்துறைக்கு பிப்ரவரி 14, 2023 கொடுக்கப்பட்டிருக்கு. சத்தீஸ்கர் காவல்துறைக்கு டிசம்பர் 15, 2024 கொடுக்கப்பட்டிருக்கு. சிக்கிம் காவல்துறைக்கு மே 28, 2026 கொடுத்திருக்கிறாங்க. மேகாலயா, ஒடிசா, உத்தராகண்ட், பீகார் காவல்துறைகளுக்கு
ஏப்ரல் 2026 கொடுத்திருக்கிறாங்க. புதுச்சேரி காவல்துறைக்கு ஆகஸ்ட் 9, 2026 கொடுத்திருக்கிறாங்க. சோ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, குடியரசுத் தலைவருடைய இந்த வண்ணக்குடி வெறும் துணி மட்டும் கிடையாது, ஆயிரக்கணக்கான வீரர்களோட ரத்தம், வியர்வை அண்ட் தியாகத்தோட அடையாளமும் கூட.